Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பால் வந்துருச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். இன்னைக்கு இங்க ஒரு பெரிய கேம் நடந்துட்டு இருக்கு. ருத்ரா vs மைரா vs வருண். முதல்ல யார் இப்போ பாஸ்கெட் போடுறாங்கன்னு பாப்போம். ருத்ரா தான் ஃபர்ஸ்ட் பாஸ்கெட் போட்டுருக்கா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? இப்போ பால் வருண் கிட்ட இருக்கு. வருண் இப்போ பாலை தூக்கி போடுறா. அது போகுது போகுது போயிடுச்சு. பால் எங்க போச்சு? என்ன வருண், பால் எப்படி தூக்கி போட்ட? உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ ருத்ரா, நான் உனக்கு என்னோட ஃப்ரெண்ட் பாதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பாதுலா, இங்க யாரும் இல்லையே. இப்பவே தெரியும் பாரு. மேமி மினி மைனி மோர் ஜெனியோட மேஜிக்க பாரு. Presenting Jenny Jody Spacious. மாட்னீங்களா? ஹலோ, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவ பாதலா இல்ல ஸ்னோமேனா? பாதல்னா மேகம், ஆனா மேகம் மாதிரியே நடந்துக்கலையே. இபாஸ்கா ஜிபாஸ்கா பில் ஸ்டாப். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவன் யாருன்னே தெரியல, ஆனா ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறானே. உடனே தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அடடா ரங்கிலா, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர? என்ன அது வந்து விஷயம்? தாத்தா, நான் தாத்தா, நீ என்ன சொல்ற ரங்கிலா? வா போகலாம். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். அதான் ஷாக்கால். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு. பாதல், next move. ருத்ராவோட தாத்தா வந்துட்டாரு. நாம இங்க இருந்து இப்ப போறதா நல்லது. தாத்தா, அங்க பாத்தீங்களா? இவன் தான் அந்த பாதல். சீக்கிரமா குழந்தைகளை காப்பாத்துங்க. இபாஸ்கா ஜிபாஸ்கா கிளவுட் ஸ்பிளிட்டோ. தாத்தா, வருண், கீழே வா. எவ்வளவு நேரம் தான் மேலேயே இருப்ப? ஜெய் சிங், ஜெய் சிங், ஜெய் சிங்.
நீ இங்கதான் இருக்கியா? அகிரா, ஜக்கீரா, பசூகா, மேஜிக்கோ, இது யாரோட போர்ட்ரேட்டோ அவங்கள உள்ள புள்ளிட்டோ. ஜெயசிங் அப்புறம் ருத்ரா 2 பேருமே என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஜூப். தாத்தா 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 என்ன இந்த நேரத்துல எங்க இருந்து சத்தம் வருது? தாத்தா தாத்தா. இந்த போட்டோ ஏன் இப்படி நகர்ந்து இருக்கு? ஆனா சத்தம் இங்கிருந்து தானே வந்துச்சு. என்னவா இருக்கும்? ஆ? ஆ, ஆ. இங்க யாருமே இல்லையே. ஆ? ஆ. ஆ? அட, என்ன நடக்குதுங்க? என்ன யாரு இழுக்கிறது? ருத்ரா, 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 ருத்ரா. இது தாத்தாவோட குரல் ஆச்சு. தாத்தா 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 நீங்க எங்க இருக்கீங்க? தாத்தா தாத்தா யார் இது? என்ன விடு. யார் இது? என்ன விடு. நான் பயங்கரமான ஆளு. என்ன எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. நான் தான் ஷாக்கால். ருத்ரா, நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ண. அதே மாதிரி தப்பிச்சிட்ட. வருத்தமான செய்தி என்ன தெரியுமா? உன்னோட தாத்தாவை நீ காப்பாத்த மறந்துட்ட. நான் உங்க தாத்தாவை என் கூடயே கொண்டு போக போறேன். பாய் பாய். ஷாக்கால். ருத்ரா, தாத்தாவை ஷார்க்கால் கூட்டிட்டு போயிட்டு ரங்கீலா சொன்னாரு, உண்மையா? ஆமா, ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அவ இப்ப எங்க போயிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ருத்ரா, தாத்தாவோட போர்ட்ரைட்ட எப்ப சேஞ்ச் பண்ண? இந்த பெயிண்டிங்ல அவரோட கண்ணு எதுக்கு மூடி இருக்கு? இது எப்படி நடந்துச்சு? பெயிண்டிங் நேத்து நைட் வரைக்கும் சரியா தானே இருந்துச்சு. ஏதோ சரியில்லை. நோ, ஷாக்கால் தாத்தாவை இந்த போர்ட்ரேட் குள்ளதான் கைது பண்ணி வச்சிருக்கான். என்னால அவரோட சத்தத்தை கேட்க முடியுது. ஓ நோ, தாத்தா இந்த போர்ட்ரேட்ல தான் கைதாகி இருக்காரு. இந்த பையனை என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு பிளான் பண்ண அவ அதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். ரொம்ப சுலபமா அந்த ருத்ரா கண்டுபிடிச்சிட்டா ஜெயசிங் அந்த போர்ட்ரேட்ல இருக்கான்னு. ஷாக்கால், ஜோகாவால முடியாது. ஆனா நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா முடிச்சிருக்க முடியும். நீங்க அந்த போர்ட்ரேட்டை அங்க விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. ஏன் விட்டுட்டு வந்தீங்க? நான் அந்த போர்ட்ரேட் அங்கே விட்டுட்டு வரணும்ன்ற ஐடியாவிலேயே இல்ல. ஆனா அந்த ருத்ரா தப்பிச்சுட்டான். அதனால விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கே தெரியாம எடுத்துட்டு வரலான் இருந்தேன். இப்ப ஏதாவது ஒன்ன பண்ணியே ஆகணும். இந்த லைட்ஸ்க்கு என்ன ஆச்சு? ரங்கீலா சிங்லி, சீக்கிரம் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. ஷாக்காலுக்கு தாத்தாவோட போர்ட்ரேட் கிடைக்கவே கூடாது. ருத்ரா, இங்க என்ன இத்தனை பேக்ஸ் வந்திருக்கு? இப்ப என்ன பண்றது? ருத்ரா, இதுங்க வரதை பார்த்தா என்ன தூக்கிட்டு போயிடும். சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவங்க தாத்தாவோட போர்ட்ரேட் எடுத்துட்டு போறாங்க. இந்த பேட்சை கண்டிப்பா ஷாக்கால் தான் அனுப்பியிருக்கணும்.
ஆ, ஆ, ஆ. போர்ட்ரேட்ல கைதாக இருக்க யாரையாவது வெளியே கொண்டு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. கோல்டன் பேர்ல அதோட கண்ணில் டச் பண்ணணும். கோல்டன் பேர்ல் அன்லக்கி ட்ரையாங்கிளோட ஆழத்துல பதிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஏதோ பசில் இருக்கிற மாதிரி இருக்கு. கடலுக்கு கீழே போனா முத்து உங்களால எப்படி எடுக்க முடியும்? மேல பாருங்க, மேல யோசிங்க, அப்பதான் கடலை தலைகீழ பாப்பீங்க. ருத்ரா, அன்லக்கி ட்ரையாங்கிளுக்கு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அங்க போன யாரும் திரும்பி வந்ததில்ல. பெரிய பெரிய மேஜிஷியன்ஸ் எல்லாம் அங்க போய் காணாம போயிருக்காங்க. நீ போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ. அல்லாசா சார், நான் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்திருக்கேன். ஆ, அடேங்கப்பா, அந்த இடத்துல மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஆ, அ, இது பாக்குறதுக்கு சூறாவளி மாதிரி இருக்கு. ருத்ரா, நம்ம இதுக்குள்ள போயிட்டோம்னா வெளியே வரதுக்கு சாத்தியமே இல்ல. நம்ம கீழே எதுக்கு போகணும்? கீழே போனா நம்ம மூழ்கிடுவோம். மேல போனோம், மேல யோசிக்கணும், அப்பதான் தலை கீழே இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம கீழே போக கூடாது, மேலதான் போகணும். நான் இப்பயே மேல போக போறேன். ருத்ரா, பார்த்து போயிட்டு வா. ஓகே ரங்கீலா. பெஸ்ட் ஆஃப் லக் ருத்ரா. வாவ், இதனாலதான் புக்ல கடல் தலைகீழ இருக்குன்னு எழுதி இருந்துச்சா? கடல் தலைகீழ தான் இருக்கு, ஆனா தண்ணி எப்படி அப்படியே இருக்கு? கீழே எப்படி விழாம இருக்கு? ஹே சூப்பர், இதுக்குள்ள போய் அந்த முத்தை எடுத்துட்டு வரலாம். இது ரொம்ப அழகான இயற்கை காட்சியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, வேற வழியில தான் போகணும் போல. பார்த்து போச்சுன்னா பையா. நல்ல வேலை, பால் கிடைச்சிடுச்சு. என்னது இது? யாரு என்ன எழுப்புனது? நீ யாரு? இதுக்கு முன்னால நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கோல்டன் பேலை தொட்டிருப்ப? நீ என்னோட தூக்கத்தை கலைச்சி எழுப்பிட்ட. இதுக்கப்புறம் நீ தூங்கு பர்மனண்டா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் நினைச்சியா? என்கிட்ட இருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கிரீடம் மாதிரி இருக்கிற அந்த பேலை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போலாம் நீ நினைச்சது டிராகன், சாரி, நான் இந்த பேலை கண்டிப்பா எடுத்துட்டு போய் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் இது எடுக்காம போக மாட்டேன். நீங்க என்னை விட சைஸ்ல பெருசா இருக்கலாம், ஆனா ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க.
யா. நான் பாலை கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவேன். நீ என்ன ரொம்ப கோவமாக்குற. Zibaiska Fire Protecto. இந்த ஆக்ஷனை பாரு. Zibaiska Magical Rope Creator. என்னோடத என்கிட்ட தந்துடு. நான் பல வருடங்களா இத பாதுகாத்துக்கிட்டு வரேன். டிராகன், இந்த போல நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டு போகல. நான் என்னோட தாத்தாவை குணப்படுத்துறதுக்கு தான் இந்த போல எடுத்துட்டு போகிறேன். அவருக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் இந்த போல திருப்பி கொடுத்துறேன். இது வரைக்கும் எந்த மனுஷனாலையும் நான் என்ன பேசுறேங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ புரிஞ்சுக்கிட்ட. அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன். உனக்கு நல்ல மனசு இருக்கு. நீ பயப்படவும் இல்ல, சோர்ந்து போகவும் இல்ல. எடுத்துட்டு போ, இந்த முத்தை எடுத்துட்டு போ. தேங்க்யூ டிராகன். பல் கிடைச்சிருச்சு. வாங்க இப்ப போய் தாத்தாவை காப்பாத்தலாம். என்னது? ஜேசிங்கோட போர்ட்ரேட் அந்த இடத்துக்கு எப்படி போச்சு? அதுதான் இங்க நம்ம கிட்ட இருக்குதே. ஷாக்கால், உன்னை நீ ரொம்ப பெரிய மாயாவின்னு சொல்லுவல. தாத்தாவோட போர்ட்ரேட்டை எப்படியாவது நீ எடுத்துட்டு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நேத்து நான் தான் என்னோட பேலஸை இருட்டாக்குனேன். அப்பவே நான் ரியல் போர்ட்ரேட்டை மறைச்சிட்டு அதுக்கு பதிலா போலி போர்ட்ரேட்டை வச்சேன். இப்ப டென்ஷன் ஆகுறது தவிர உன்னால எதுவும் பண்ண முடியாது. இல்ல, இப்படி நடந்திருக்கவே கூடாது. சாக்காலோட மனசுல கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு எதுக்காக நான் உணர்ற மாதிரியே இருக்கு. நெருப்பு, யாராவது காப்பாத்துங்க. என்னோட இவ்வளவு அற்புதமான பிளான அந்த ருத்ரா மண்ணோட மண்ணாக்கிட்டான். எப்படி அவனால இது முடியுது? பரவாயில்லையே ஷக்கால், நீ நல்லா முயற்சி பண்ண, ஆனா தோத்துட்டியே. முயற்சி பண்றதால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என் பிளான் எல்லாமே வீணாயிட்டே இருக்கு. ஆனா நான் கவலைப்பட மாட்டேன்.
இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் அந்த ருத்ராவை தோக்கடிச்சு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. அம்மா நான் யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்? நீங்க நீங்க நீங்கள நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க எப்படி? அது ஜெய்சிங், நம்ம ருத்ரா உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். நான் என்னோட அந்த புது மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெறும் பிராக்டிஸ் மட்டும்தான், மனசுல வச்சுக்காதீங்க. குட் பை குட் பை. மறந்துட்டேன் பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப நான் போனா தான் அந்த வேலையை முடிக்க முடியும். பை பை, வரேன். டாடா, பை பை, வரேன், கிளம்புறேன். ஜோகா வந்தவங்களுக்கு டீ கொடு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.